கரூர் நெரிசல் மரண வழக்கில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் வாதம். ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு மரிய கொரினா மச்சாடோவுக்கு அறிவிப்பு. வெனிசுலாவில் சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடிய பெண் போராளி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நோபல் பரிசு கனவு தகர்ந்தது. 8 போர்களை நிறுத்தியதால் தமக்கு வழங்க வேண்டும் என்ற டிரம்பின் கோரிக்கை நிராகரிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 16 முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக மழை பொழிவு இருக்கும் என கணிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. காலையில் விலை குறைந்த நிலையில் மாலையில் அதிகரிப்பு. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 7 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் வெள்ளி 184 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி உள்வாடகைக்கு விட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி விமர்சனம். புதிய அடிமைகளை பாஜக வலைவீசி தேடுவதாக குற்றச்சாட்டு. தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். மொடக்குறிச்சி தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. ராமதாசுக்கு ஏதாவது நடந்தால் உடன் இருப்பவர்களை தொலைத்து விடுவேன் என அன்புமணி எச்சரிக்கை. ஒருவரையும் சும்மாவிட மாட்டேன் எனவும் நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. ஏதாவது ஒன்று தொலைச்சு போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினச்சிட்டு இருக்கானுங்க. மனசில் அப்படியே வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான். ஆரணியில் கொட்டிய மழையால் கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நீர்நிலைகளின் நீர்மட்டமும் உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தொடர் மழை காரணமாக குடியாத்தம் அருகே உள்ள கொட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு. 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வேர்க்கடலை மற்றும் கம்பு பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதியில் தண்ணீரின்றி அவரை விவசாயம் பாதிப்பு. 58ஆம் கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 12,480 கிராமங்களில் நாளை கிராம சபை கூட்டம். 10,000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் காணொலி மூலம் உரையாற்றுகிறார் முதலமைச்சர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தம். நாளை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு. ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கெலவரப்பள்ளி கிராம அணையிலிருந்து நீர் அதிக அளவில் திறந்து விடப்பட்டுள்ளதால் அணையோரம் உள்ள பொதுமக்கள் ஆற்றோரம் செல்லாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மதுரை அண்ணாநகர் இளைஞர் மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
காவல் ஆய்வாளர் பிளவர் ஷீலா ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் 41 பேர் நெரிசலில் பலியானது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கரூரில் நடந்த துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாவேக உள்ளிட்டோர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் தற்போதுள்ள சிறப்பு புலனாய்வு குழு மீது நம்பிக்கை இல்லை என்றும் உச்சநீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் விஜய் தாமதமாக வந்ததே ஒட்டுமொத்த பிரச்சினைக்கும் காரணம் என்று தெரிவித்தனர். சிறப்பு புலனாய்வு குழுவை அரசு அமைக்கவில்லை, சென்னை உயர்நீதிமன்றம்தான் அமைத்தது என்றும் விசாரணை அதிகாரியையும் உயர்நீதிமன்றமே முடிவு செய்ததாகவும் முகுல் ரோத்தகி தெரிவித்தார். விசாரணை குழுவின் தலைவர் சிறந்த அதிகாரி என்றும் ஏற்கனவே சிபிஐயில் பணியாற்றியவர் என்றும் அபிஷேக் சிங்வி தெரிவித்தார். மகனை இழந்த தந்தையின் வலியை புரிந்து கொள்ள முடிவதாக தெரிவித்த அவர், அதே சமயம் சிறுவனின் தந்தை பாதிக்கப்பட்டார் என்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு மட்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என வாதிட்டார். கள நிலவரங்களை அறிந்தவர்கள் தமிழக அதிகாரிகள் என்பதால் சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை தொடர வேண்டும் என்று அபிஷேக் சிங்வி கேட்டுக் கொண்டார். அரிதான வழக்குகளை மட்டுமே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு உள்ளது என்றும் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் இறந்தவர்களுடைய உடல்களை அவசரமாக கூராய்வு செய்ததாக சிறுவனின் தந்தை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது சிறப்பு அனுமதியின் அடிப்படையில் இரவில் உடற்கூராய்வு செய்வது வழக்கம்தான், இதில் தவறில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பரப்புரை கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்தார்கள் என்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மனுதாரர்கள் தெரிவிப்பதாகவும் அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை என்றும் அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. விஜய் வந்தபோது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக தொண்டர்கள் மயங்கி விழுந்தனர் என்றும் தண்ணீர் பாட்டில் தூக்கி வீசப்பட்ட போது அதனை பிடிக்க பலர் முண்டியடித்ததாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து இந்த வழக்கில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்திருக்கிறது. பொன்னை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் இரவில் கனமழை பெய்தது. இதனால் மலையடிவாரத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காலை நிலவரப்படி வினாடிக்கு 900 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. ஆரணியிலும் இரவில் கனமழை பெய்ததால் KCK நகரில் சாலைகள், குடியிருப்பு பகுதிகளை கழிவுநீர் கலந்த மழை நீர் சூழ்ந்துள்ளது. கமண்டல நாகநதி ஆற்றில் இருந்து பையூர் ஏரிக்கு செல்லும் கால்வாய் சீரமைக்கப்படாததே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நீரை வெளியேற்ற துரித நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் வலியுறுத்தினர். மழை நைட்டு பெஞ்ச மழைக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. பக்கத்தில் பையூர் ஏரி இருக்கு. அந்த ஏரி நிறைஞ்சு தண்ணி ஒரு நைட்டில் இவ்வளோ ஃபுல்லாக வந்துடுச்சு. எங்களுக்கு உள்ள தண்ணி வந்துட்டு இருக்கு. பசங்க வெளியே போக முடியல, நாங்கள் வர முடியல. இதில் ஆர்டிஓ ஆஃபீஸு, துணை கலெக்டர் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இது உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து சீர்படுத்தி கொடுக்கணும். ஆரணி உழவர் சந்தையிலும் மழைநீர் தேங்கியதால் உழவர்களும் வாடிக்கையாளர்களும் அவதி அடைந்தனர். ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் மழையாலும் வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழையாலும் காட்பாடி அடுத்த பொன்னை அணைக்கட்டிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காலை நிலவரப்படி பொன்னையாற்றில் வினாடிக்கு 6480 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. பொன்னையாற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பாஜக புதிய அடிமைகளை வலைவீசி தேடி வருவதாக விமர்சித்து உள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எத்தனை அடிமைகளின் துணையோடு பாஜக வந்தாலும் திமுக கூட்டணி வெல்லும் என தெரிவித்துள்ளார். சென்னையில் பெரியாரிய அறிஞர் வே. ஆணைமுத்து நூற்றாண்டு விழாவில் அவர் இவ்வாறு பேசினார்.
தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கின்றார். நம்முடைய நண்பர் தான் அவர். அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். யாரை எதிர்த்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு என்றைக்கும் போராடும். இன்றைக்கு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசுறார். அவர் தமிழ் கத்துக்கிறாராம், தமிழ் கத்துக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாராம். நீங்க தமிழ் கத்துக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, அதுக்கு தமிழ்நாடு போராடினது தான் முக்கியமான காரணம். பாஜகவுடைய எந்த தில்லுமுள்ளு வேலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஈடுபட மாட்டேங்குது. பாஜகவால் நேரடியா மக்கள் ஆதரவை பெற முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கறாங்க. பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது அடிமைகளையும் வலை வீசி தேடிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். இரு மாவட்ட நிர்வாகங்களும் அறிவுறுத்தியுள்ளன. திருப்பூர் மாநகராட்சியில் பணியாற்றும் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதத்திற்கான ஊதியம் மற்றும் தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தி தங்கள் மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை பணியாளர்களுக்கு என்னன்னா இப்போ மாதம் போட வேண்டிய சம்பளம் இப்போ வரைக்கும் போடல. தீபாவளி இதெல்லாம் நெருங்கிறதுனால இப்போ கையில் ஆறுதல் காசு இல்லாதனால இப்போ உடனடியாக சம்பளம் போட்டு தீபாவளி நெருங்குவதால் ஒப்பந்தம் எடுத்துள்ள தனியார் நிறுவனம் ஊதியம் வழங்க மாநகராட்சி அழுத்தம் தர வேண்டும் என வலியுறுத்தினர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரும் 22ஆம் தேதி கந்தசஷ்டி திருவிழாவும் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கடற்கரை மணல் பகுதியை சமன்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க வருவார்கள் என்பதால் கோயில் வளாகத்தில் தற்காலிக கொட்டகைகள் மற்றும் ஐயா கோயில் அருகில் இருந்து கோவில் முன்பு வரை உள்ள கடற்கரை மணல் மேடுகள் அகற்றப்பட்டு சமன்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. இதையடுத்து கடற்கரையில் கம்புகளான சாரங்கள் அமைக்கப்பட உள்ளது. கல்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபரை அந்த பகுதி மக்கள் சினிமா பாணியில் விரட்டி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்னத்தூரைச் சேர்ந்த முரளிதரன் என்பவருடைய பைக்கை அதே பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவர் திருடி சென்றபோது நரசங்குப்பம் அருகே அந்த பகுதி மக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்தனர். அப்போது பேருந்து நிறுத்தத்தில் பணிக்கு செல்ல காத்திருந்த பெண் போலீஸ் தலையிட்டு திருடனை மீட்டதால் உயிர் தப்பினார். இதையடுத்து போலீசார் திருடனை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 67 அடியாக இருந்த நிலையில் நேற்று பகல் மற்றும் இரவு நேரங்களில் பெய்த மழையால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 72 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து 43 கனஅடியாக இருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்கான 3 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. புதுக்கோட்டை அருகே இடைப்பட்டறையின் பூட்டை உடைத்து 4 சவரன் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கீழராஜவீதியில் கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமாக தங்க நகை பட்டறை உள்ளது. இவர் நேற்று இரவு கடையை மூடிவிட்டு சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 4 சவரன் நகையை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி புதுக்கோட்டை நகர போலீசார் விசாரித்து வருகின்றனர். நெல்லை அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தாவரவியல் கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியில் உள்ள தாவரவியல் துறை சார்பில் அழிந்து வரும் அரிய வகை தாவரங்களை வைத்து கண்காட்சி நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த 400 வகையான அரிய வகை தாவரங்களை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் கண்டு ரசித்தனர். அழிந்து வரும் தாவரங்களை பாதுகாப்பதற்காகவே இதுபோன்ற முயற்சி எடுக்கப்பட்டதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்தது.
தேசிய தபால் தினத்தை ஒட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின பள்ளி மாணவர்கள் முதலமைச்சருக்கு தங்களது கைப்பட கடிதம் எழுதி அனுப்பி வைத்தனர். தேவாலாவில் உள்ள அரசு பழங்குடியின உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் 45க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இவர்கள் தேசிய தபால் தினத்தை கொண்டாடும் நேரத்தில் காலை உணவு திட்டத்தை அமல்படுத்திய முதலமைச்சருக்கு தங்களது கைப்பட்ட வாழ்த்து கடிதம் எழுதி அனுப்பினர். திண்டிவனம் அருகே பிரபலமான இரு வணிக நிறுவனங்களில் இருந்து பணம் மற்றும் லேப்டாப் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேரு வீதியில் பிரபல வணிக நிறுவனமும் அதன் அருகில் உள்ள பல்பொருள் அங்காடியும் செயல்படுகிறது. இதில் பிரபல வணிக நிறுவனத்தில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு லேப்டாப் திருடு போனது. அதைத் தொடர்ந்து அருகில் உள்ள பல்பொருள் அங்காடியிலும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக மனநல தினமான இன்று நெல்லை மாவட்டத்தில் நடந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்த 8 பேர் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையம், சதகத்துல்லா அப்பா கல்லூரி மற்றும் தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய சைக்கிள் பேரணி 44 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. இதில் மனநலம் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு அனுமதியின்றி ஊர்வலமாக சென்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தில் பணியில் சேர மறுத்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிப்பதற்காக அனுமதியின்றி ஊர்வலமாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்களை சென்ட்ரல் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தத்தில் போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.